எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம்ல வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. நம்ம வீடியோ போட்டிருந்ததுல நூல் வந்து பக்கத்துல வாங்க. நூல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்க விக்கிறது, என்ன பண்றதுன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அந்த நூல வந்து என்ன விலைக்கு விக்கிறது, ரேட்ட பத்தி நான் சொல்லியிருந்தேன். அத நான் சொல்லிர்றேங்க. இப்ப நம்ம நூல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம பாக்கெட் போட்டு தான் நம்ம விக்கணும். சரிங்களா? நம்ம வந்து ரீட்டெயில்ல விக்கிறதுக்கு வந்து நம்ம பாக்கெட் போட்டு நூல வித்துக்கலாம். அப்படி நம்ம பாக்கெட் போட்டு நூல விக்கும்போது ஒவ்வொரு கடையில கேளுங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆட்டோமொபைல்ஸ், பைக் ஒர்க் ஷாப்பு, கார் ஒர்க் ஷாப்பு. ஒர்க் ஷாப்ல வாங்கினா 1, 2 பாக்கெட் தான் வாங்குவாங்க. அந்த ஒர்க் ஷாப்புலக்காரங்க வந்து ஜாமானம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஜாமானம் வாங்குறது ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில வந்து நீங்க கேட்டீங்கன்னா தான் மொத்தமா வாங்குவாங்க. ஒரு 200 பாக்கெட், 300 பாக்கெட்ன்னு வாங்குவாங்க ஒவ்வொரு கடையிலயுமே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகணும், சுத்தணும். ஒவ்வொரு கடையா வந்து நம்ம போகணும். அப்பதான் அவங்க வாங்குவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பாக்கெட் வந்து எவ்வளோக்கு போடுறது, என்ன ஏதுன்னு நான் சொல்லிர்றேன். சரிங்களா? நான் இதான் எழுதியிருக்கேன். இது ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 45 கிராம் நம்ம போடணும். 45 கிராம் நூலு, கவர் ஒரு 5 கிராம் வந்துரும். அப்போ நீங்க 45 கிராம் தான் நூல் போடுவோம். 45 கிராம் கவரோட சேர்த்து 50 கிராம் வந்துரும். நாங்க திருப்பூர்ல வந்து ரூ. 7க்கு விக்கிறோம். திருப்பூர்ல இவ்வளோ போட்டி வியாபாரம் இருக்கு. மூலைக்கு மூலை வியாபாரி இருக்காங்க. இந்த அளவுக்கு போட்டி வியாபாரம் இருக்கு. அப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 22 பாக்கெட் விழுகும். 1 கிலோவுக்கு. நீங்க ரூ. 155 குடுக்கலாம் 1 கிலோ. சரிங்களா? 1 கிலோ ரூ. 155 குடுக்கலாம். அப்ப நீங்க எங்ககிட்ட வந்து ரூ. 52 துணி வாங்குறீங்க. டிரான்ஸ்போர்ட், கரண்ட் செலவு எல்லாம் சேர்த்து ரூ. 55 வருது. அப்போ உங்களுக்கு 1 கிலோ ஓட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 3000 லாபம் வருது. 30 கிலோ ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா, அது ரூ. 155 உங்களுக்கு சேல் பண்ணும்போது, 30 கிலோ கணக்கு போடுங்க. நீங்க பெருசாவெல்லாம் வேணாம். கிலோவுக்கு ரூ. 100 கிடைக்கும். ரீட்டெயில்ல வித்தால். சரிங்களா? ரீட்டெயில்ல வித்தா 1 கிலோவுக்கு வந்து 30 கிலோன்னு போட்டாலே ரூ. 100 கிடைக்கும். 30 கிலோவுக்கு ரூ. 3000 கிடைக்கும். நீங்க ரீட்டெயில் நீங்க பாக்கெட் போடணும். வெயிட் போட்டு பாக்கெட் போட்டு நீங்க கடை கடையா போய் கேட்கணும். வெறும் 30 கிலோ. நீங்க அதிகமாவே நீங்க சேல் பண்ண வேணாம். நீங்க ஒரு நாளைக்கு 30 கிலோ ஓட்டுறீங்கன்னா, வெறும் 30 கிலோ மட்டும் சேல் பண்ணலாம். நீங்க 20 கிலோ சேல் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ரூ. 2000 ஆச்சு. இந்த ரேட்டுக்கு வித்தா. இதே வந்து பார்த்தீங்கன்னா, 90 கிராம் போட்டு கவர் ஒரு 10 கிராம் வந்துரும். இது 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிராம் 11 பாக்கெட் வரும். ரூ. 13 குடுங்க. ரூ. 143 குடுக்கலாங்க. இதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 97 கிடைக்கும் உங்களுக்கு. சாரி ரூ. 93 கிடைக்கும். 100 கிராம் பாக்கெட் நீங்க விக்கும்போது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 150 கிராம் பாக்கெட்டு. 150 கிராம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அது 150 தான் போட முடியும். அது நீங்க கவர் எவ்வளோ வருதோ பார்த்துக்க. ஒரு 7 பாக்கெட் போடலாம். அது வந்து ரூ. 20 ரூ. 140 அது விக்கலாம் உங்களுக்கு. சரி நான் வந்து 1/2 பாக்கெட்டுக்கு தான் போட்டுருக்கிறேன். நான் கவர் வெயிட் போடல. சரிங்களா? நீங்க ஒரு 5 கிராம் 10 கிராம் கவர் வெயிட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து 7 பாக்கெட் வரும் ரூ. 140 ஆச்சு. அதுல உங்களுக்கு ரூ. 90 கிடைக்கும் 1 கிலோவுக்கு. ஸோ உங்களுக்கு மத்தலலாம் பார்த்தீங்கன்னா, 250 கிராம் பாக்கெட்டு, ஐ 500 கிலோ ஆ சாரி 1/2 கிலோ, 1 கிலோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 250 கிராம் பாக்கெட்டுக்கு நீங்க ஆவரேஜா ரூ. 30. 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு ரூ. 60. 1 கிலோ பாக்கெட்டுக்கு ரூ. 120. நீங்க 1 கிலோ போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாக்கெட் செலவு வந்து கம்மி. அதனால வந்து அது அந்த ரேட்டுக்கு தான் போகும். 120 தான் போகும். நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பாக்கெட் போட்டாலுமே உங்களுக்கு வந்து ரூ. 65 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 1 கிலோவுக்கு. நீங்க எப்படி பார்த்தாலும் ரூ. 1950 ரூ. 1800 உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வரும். நீங்களாக சேல் பண்ணீங்கன்னா. சார் நான் நல்லா சொல்றேன். நீங்க வந்து மார்க்கெட்டிங் நான் உங்களை பண்ணுன்னு நான் சொல்ல கிடையாது. ஸோ நாங்க வந்து பைபேக் எடுத்துக்கிறோம். நாங்க வந்து இதுல எந்த மாற்றமும் இல்ல. பைபேக் 100% நாங்க பைபேக் எடுத்துக்கிறோம். என்னால வந்து நான் சேல் பண்றேன். எனக்கு அதிகமா லாபம் வேணும். எனக்கு இன்னும் வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க தாராளமா வந்து வெளிய வித்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க. என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வந்து பாருங்க. லைட் போட்டுக்கா. இங்க பாருங்க. இது பூரா வந்து என்கிட்ட இருக்கிற நூல் தான். சரிங்களா? இது நான் வித்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப வந்து ஸ்கூல் டைம், லீவ் விட்ட டைம்ல வந்து எல்லாம் கையில பிரிச்செல்லாம் வந்து ஸ்டாக் ஆயி போச்சு. அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த மாசம் பூரா எனக்கு போயிரும். நீ அடுத்தது மழை காலம் அப்படி வந்தபோது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போதும் போதும் விடு. மழை காலம் அப்படிங்கும்போது, இது வந்து மறுபடியும் எனக்கு பிக்கப் ஆயிரும். ஸோ நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா மழை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கையிலலாம் பிரிக்க முடியாது. நூலெல்லாம் ஒட்டிக்கும். கையில வராது. ஸோ எனக்கு வந்து அந்த டைம் வந்து நான் பிக்கப் பண்ணி அது பண்ணிக்குவேன்.
எனக்கு குறைஞ்சு நான் வாரம் வந்து ஒரு 10 டன் நூல் நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். 10,000 கிலோ. 10 டன் மாசம் 30 டன் 40 டன் வந்து நான் நூல வந்து நான் வெளிய சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களால ஏன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? முயற்சி பண்ணி பார்த்துட்டு, ஒரு 4 கடை ஏறி இறங்குங்க. ஒரு 10 கடை ஏறி இறங்குனீங்கன்னா, ஒரு கடைக்காரன் தான் வேணும்னு சொல்லுவான். மீதி 9 கடைக்காரன் வேணாம்பான். எதுக்காக கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர்ட்ட நம்ம வந்து வேணாம்னு சொன்னோம்னா, நம்ம எப்படி பண்ணுவோம்னு தெரியாது. ஸோ வந்து அதனால வந்து நம்மட்ட ஃபர்ஸ்ட் டைம் வாங்க மாட்டான். அதையும் நான் விரிவா சொல்லிர்றேன் வாங்க. அதாவது ஒவ்வொரு கடைக்கு போங்க. ஒவ்வொரு ஏரியா இப்ப நீங்க எந்த ஊர் இருக்கீங்களோ, அந்த ஊர்ல வந்து 6 நாளைக்கு வந்து 6 ஏரியாவ பிரிச்சு வச்சுக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 6 நாளைக்கு வந்து 6 ஏரியாவ பிரிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூட்ல போங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கஷ்டப்படுங்க சார். கஷ்டப்படாம கண்டிப்பா வந்து நம்மனால வந்து முடியவே முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கஷ்டப்படணும். ஏன்னா நமக்கு இதுதான் அடுத்தது நம்ம கஷ்டப்படுறோம். காலையில நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போனா, காலையில 9லேருந்து நைட் 6 மணி, 7 மணி வரைக்கும் வேலை செய்றோம், கஷ்டப்படுறோம். அடுத்தது நம்ம கஷ்டப்படும்போது நம்ம தொழிலுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படக்கூடாது? சரிங்களா? 6 நாளைக்கு வந்து ஒரு 6 வழி 6 ஊர தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க ஊர்ல சென்ட்ரல்ல இருந்து, இப்ப நீங்க இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னா, திருச்சி அப்படின்னா, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒவ்வொரு 6 லைன் பிரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காலையில 9 டூ சாயந்திரம் 5 மணி வரைக்கும் நீங்க மார்க்கெட்டிங் போனீங்கன்னா போதும். நான் மார்க்கெட்டிங் போறவங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் நான் மார்க்கெட்டிங் போங்கன்னு சொல்லல. நான் பைபேக் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் பைபேக் தருவேன். மார்க்கெட்டிங் போறேன். எனக்கு வந்து அதிகமா லாபம் வேணும். அவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்க என்ன தெளிவா நீங்க இத தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா போங்க. திங்கட்கிழமை ஒரு ஏரியாவுக்கு போங்க. 5 மணி வரைக்கும் உங்களால எத்தன கடைக்கு போக முடியுமோ, 5 கடைக்கு போனாலும் சரி, 10 கடைக்கு போனாலும் சரி, 100 கடைக்கு போனாலும் சரி. சரிங்களா? இந்த மாரி பாக்கெட்ல நீங்க வந்து நூல வந்து பாக்கெட் பண்ணி போட்டு வச்சுக்கங்க. சாம்பிள் காமிங்க. ஒவ்வொரு கடைக்காரங்கிட்டயும் நான் குடுக்குறேன். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கேளுங்க. அப்படி சொல்லுங்க. 100 கடைக்கு போங்க. 5 கடைக்காரன் வாங்கட்டும். மீதி 9 கடைக்காரங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம புதுசா போனோம்னா, அவங்களுக்கு என்ன ஒரு பயம் வரும்னா, இவன் ரெகுலரா குடுப்பாங்களா? ரெகுலரா குடுக்காம நம்ம பாட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கிட்டு, நம்ம எப்பவும் குடுக்குற கஸ்டமர்ட்ட வந்து நம்ம வாங்க முடியாம போயிருமே அப்படின்னு பயந்துக்குவாங்க. ஸோ நீங்க வந்து அதனால மனச தளர விடக்கூடாது. திங்கட்கிழமை போறீங்களா? திங்கட்கிழமை ஒண்ணு கிழக்கு வீதியில போறீங்களா? செவ்வாய்க்கிழமை மேற்கு வீதி போறீங்களா? வியாழக்கிழமை தெற்கு வீதி போறீங்களா? வெள்ளிக்கிழமை வடக்கு வீதி போறீங்களா? அந்த மாரி கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாரி அடுத்த வாரம் திங்கட்கிழமை கிழக்கு வீதி போங்க. போன கடைக்கே போங்க. போன கடைக்கு 1 மாசம் 4 டைம் போங்க. 5ஆவது டைம் போகும்போது அவனே கடைக்காரனே யோசிப்பான். வாரம் வாரம் வந்து கேட்கறான். கேட்டதுக்காவது நம்ம வந்து 1 கிலோ வாங்குவோம். ஒரு 2 கிலோ வாங்குவோம். குறைஞ்சது 5 கிலோ வாங்குவாங்க. குறைஞ்சது 5 கிலோ. நீங்க வந்து 6 கடை ரெகுலரா புடிச்சு வச்சுக்கங்க. 30 கிலோ ஒரு நாளைக்கு தயார் பண்றீங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 கடை. ஒரு நாளைக்கு 6 கடை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 36 கடை ஒரு வாரத்துக்கு ரெகுலரா. ரெகுலரா எடுத்துக்குவாங்க. ஒரு கடைக்காரங்க 5 கிலோ எடுத்தாலும் போச்சு. சரிங்களா? 5 கடைக்காரங்க. 6 கடைக்காரங்க. 6 இன்ச் 30. 30 கிலோ உங்களுக்கு. 5 கிலோங்கிறது வந்து நான் சொல்ல ரொம்ப கம்மியான வெயிட்ட சொல்றேன் நானு. அதிகமா எடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம இப்படித்தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்படித்தான் நம்ம வந்து நம்ம தொழில வந்து தொடங்கணும். இப்படித்தான் ஆரம்பிக்கணும். நம்ம எடுத்தோனயுமே வந்து நம்ம எடுக்கிறோம், ஜெயிக்கிறோம், புடிக்கிறோம் அப்படிங்கிறது பண்றது எந்த தொழிலயுமே சாத்தியமாகாது. எந்த தொழிலுமே சாத்தியமாகாது. எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து கஷ்டப்படணும். கொஞ்சம் சிரமப்படணும். மார்க்கெட்டிங் போகணும். கேன்வாஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஒரு கேட்டகரி. அதாவது நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றது ஒரு ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் எடுத்துக்குவேன். நான் எவ்வளவுக்கு எடுத்துக்குவேன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எம்பது ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவேன். ஏன்னா நான் லைஃப் டைம் நான் பைபேக் போட்டு குடுத்துருக்கேன். அக்ரீமெண்ட் போட்டு குடுத்துருக்கேன். ஸோ நான் கம்பல்சரியா நான் எடுத்து இதுல எந்த மாற்றமும் இல்ல. சரிங்களா? நான் கம்பல்சரி எடுத்துக்குவோம். எங்ககிட்ட குடுக்குறவங்க இப்ப எங்ககிட்ட குடுத்துக்க. இப்ப லேடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லேடீஸ் பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிய குடுக்க முடியாது. எங்கனால வந்து வெளிய விக்க முடியுங்கிறாங்க. அவங்களுக்காக தான் வந்து நம்ம லைஃப் டைம் அக்ரீமெண்ட் போட்டு குடுத்து, நம்ம இது வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பயமோ, ஒரு அச்சமோ தேவையில்ல. ஸோ நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கிறோம்.
அதனால நீங்க எத பத்தி நீங்க பயப்பட வேண்டியது, நீங்க அத கண்டுக்கவே வேண்டியதில்ல. நாங்க நீட்டா பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கனால போய் ஜெயிக்க முடியும், வெளிய போய் சேல் பண்றோம் அப்படின்னா, நீங்க அத பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து இதோட விலைப்பட்டியல நான் சொல்லிட்டேன். இது வந்து ரீட்டெயில் பிரைஸ். ஹோல்சேலா கேட்கறாங்க. எனக்கு மொத்தமா கேட்கறாங்க. எனக்கு மொத்த வியாபாரமா கேட்கறாங்கன்னா, நீங்க 50 கிலோ ஒரு பண்டல் போட்டு ரூ. 100 குடுக்கலாம். தப்பில்ல தாராளமா. சரிங்களா? 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி நீங்க குடுக்கும்போது இந்த மாரி உதறி குடுங்க. நம்ம பசங்க உதர்றாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி உதறி குடுங்க. எப்படி உதறிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மாரி உதறி குடுங்க. இந்த மாரி உதறி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு வந்து வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்ல மாட்டாங்க. இல்லன்னா வந்து ஏதோ ப்ராப்ளம் வருது, எங்களுக்கு வந்து டஸ்ட் வருது, எங்களுக்கு வந்து இந்த மாரி தெரியுது, உதரும்போது வந்து மிஸ்ல ஒட்டுது, அதுல ஒட்டுது, இதுல ஒட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாரி உதறி குடுங்க. நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும். ஒரு 100 கிலோ கஞ்சி டூ 6% வேஸ்டேஜ் வரும். ஒரு ஒரு 500 கிலோ நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, 500 கிலோக்கு நம்ம வேஸ்டேஜ் வரும். 500 கிலோக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ வேஸ்டேஜ் வரும். அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் உதறி டஸ்ட் நம்ம வந்து குவாலிட்டிய கொஞ்சம் தரமா குடுத்தா தான் வந்து நம்ம வந்து அதைய வாங்குவாங்க. இல்ல அப்படின்னா வாங்க மாட்டாங்க. வந்து நல்லா உதறி நாங்க இந்த மாரி டெஸ்ட் பசங்க போடுவாங்க பார்த்துக்கங்க. அது உதறி செக் பண்ணி போடுவாங்க. அந்த உதறி செக் பண்ணி போட்டா தான் எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ கம்பல்சரி வந்து நம்ம இந்த மாரி போட்டா தான் அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். தரங்கள் நல்லா இருக்கும். அதனால நீங்க கம்பல்சரி எல்லாரும் வந்து போடுங்க. அதே மாரி வந்து கலர் மிக்ஸ் பண்ணி போடுங்க. இப்ப நாங்க இந்த கலர்ல டார்க் கலர் போடுவோம். கீழ பார்த்தீங்கன்னா லைட் கலர். கீழ பார்த்தீங்கன்னா லைட் கலர். சரிங்களா? மேல வந்து டார்க் கலர். இது வந்து மறுபடியும் இதுக்கு மேல வந்து லைட் கலர் போடுவாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்ஷனா இருக்கும் நம்ம பார்க்கறக்கு. சரிங்களா? அதெல்லாம் கம்பல்சரியா போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது பூரா வந்து நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து வந்த நூல் தான். இது பூரா நூல் வந்திருக்கு. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கு. இது எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கு. இத நீ பண்ணுவாங்க பசங்க இதே மாரி செக் பண்ணி உதறி செக் பண்ணுவாங்க. பேமெண்ட் எங்க உதறி செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் அந்த ஒரே நாள்ல போட்டுருவோம். இல்ல எங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கஸ்டமர் நெறைய இருக்கனால லைன் பிரகாரம் போடுவோம். 1 நாள், 2 நாள் கூட்டமா இருக்கும்போது 1 நாள், 2 நாள் முன்ன பின்ன வரும் அவ்வளோதான். அந்த அளவுக்கு வேற பெருசா அதுல டிஃபரண்ட் வராதுங்க. ஆனா கம்பல்சரியா வந்து நாங்க போட்டுட்டு நாங்க எடுத்துக்குவோம். பேமெண்ட் ஒரே நாள், மீறி போச்சுன்னா 2 நாள். இது வந்து நடைமுறை. இது பூரா மெட்டீரியல் துணி இது பூரா வச்சிருக்குங்க. இன்னும் நாங்கலாம் கை பாத்து வைப்போம். அதுபோக துணி இங்க இருக்குங்க. இங்க இருக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் இடைவிடாம குடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல முறையா பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சில பேர் கேட்கறாங்க, "சார் நீங்க வந்து டோர் டெலிவரி பண்ணிருவீங்களான்னு?" கேட்கறாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்ல. அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணணும்னா, அது நேர்மையா பண்ணணும், கரெக்ட்டா பண்ணணும். இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டு, நாளைக்கு ஒண்ணு சொல்றேங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து தப்பான பண்றது. அது அப்படிலாம் நாங்க பண்றதில்ல. ஸோ நாங்க வந்து பண்ணோம்னா, நீங்க எடுத்துட்டு போய்க்கணும். நீங்க வர முடியாது. நாங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிருவோம். நாங்க கொண்டு போய் புக் பண்ணி நீங்க உங்களுக்கு அங்க பணம் கட்டி எடுத்துக்கலாம். நீங்களும் அதே மாரி தான். நீங்க புக் பண்ணீங்கன்னா, நாங்க இங்க பணம் கட்டி எடுத்துக்குவோம். இதான் ஆஸ் யூசுவல் நடந்துட்டு இருக்கு. இது இப்படித்தான் பண்ண முடியும். இதுதான் சாத்தியம். இதுக்கு மேல வந்து நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் ஆடி ஆஃபர். நம்ம ஆடி 18 அப்ப ஆடி ஆஃபர் போடுறோம். எல்லாத்துக்கும் வியக்க வைக்கக்கூடிய பரிசு குடுக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் ஒரு 3 நாள், 4 நாள் தான் இருக்கு. கோலாகலமா நம்ம கொண்டாட போறோம். ஆடி நோம்பிய. சரிங்களா? ஆமா. அப்புறம் உங்களுக்கு நெறைய பேர் வந்து, "சார் நான் வந்து மிஷின பத்தி எனக்கு ஒண்ணும் சரியா தெரியல. நான் இடையில இருந்து தான் பார்க்குறேன். நான் முழுசா வந்து இது நான் பார்க்க முடியல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த இதோட மிஷின் என்ன? இது எந்த பயன்பாட்டுக்கு வருது? இது என்ன?" நீங்க வந்து பேசுறது பூராமே வந்து உங்ககிட்ட எடுத்த கஸ்டமருக்காக தான் நீங்க பேசுறீங்க. எங்களுக்கு வந்து YouTubeல வந்து சில வீடியோல எங்கனால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ நீங்க இந்த மிஷின் என்ன பயன்பாட்டுக்கு? இதோட மிஷினோட விலை என்ன? இது எது எதுக்கு யூஸ் ஆகுது? எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி எங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுங்க. நாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ கம்பல்சரியா வந்து உங்களுக்கு ஓரிரு நாள்ல நான் உங்களுக்கு எல்லா வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.